இனிய உற்சாகமான வணக்கம் நண்பர்களே. அதாவது ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒருவருடைய இறப்புக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா, பரிந்துரைக்கப்படுறதில்ல. அதாவது அவருடைய குடும்பம் தடுமாறாமல் பணப்பிரச்சனையில சிக்கி சிரமப்படாமல் இருப்பதற்கும் ஆயுள் காப்பீடு பார்த்தீங்கன்னா, பரிந்துரைக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் கட்டக்கூடிய அந்த பிரீமிய தொகை அக்குமுலேட் ஆகி ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த பணத்த பெருக்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது எங்க பண்றாங்கன்னா, இந்தியாவுல மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால தான் இது இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நண்பர்களே, நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம கட்டக்கூடிய தொகை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது என்ன சொல்றதுன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்டு, இபி டிபார்ட்மெண்ட்டு, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உதவி செய்கிறாங்க இந்த பணத்தின் மூலியமா. அப்போது நாம் கட்டக்கூடிய பணத்தினால நம் நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருது, நாடு வளருது, நமக்கு நிறைய நலத்திட்டங்கள் கிடைக்குது. அப்போ இந்த ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் சேர்ந்து நாம் பணம் கட்டி நாம் பயன்படுவது மட்டுமல்லாமல் நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மறைமுகமாக நாம் என்ன செய்கிறோம், உதவி செய்கிறோம். மற்ற நிறுவனங்கள் அப்படி கிடையாது. அவங்க இந்தியா வருவாங்க, இந்தியாவில் பெருமை தொகையில் வாங்குவாங்க, அவங்க நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா அந்த பணத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. இன்னும் வேடிக்கையாக சொல்லப்போனால் நம்ம நாட்டில் வருமானம் பெற்று அவங்க நாட்டில் குண்டு தயார் பண்ணி நம்ம நாட்டு மேலே வீசுறக்கூட வாய்ப்பு இருக்குது. எனவே நண்பர்களே, நம் நாட்டு நிறுவனத்தில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், நாமும் வளருவோம், நம் நாட்டையும் வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.